வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. கறி தின்பவர்கள் அரக்கர்களா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். நேற்றுக்கு துணைவியர் ஒரு அருமையான கலவை சாதம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. மட்டன் வறுவல் செஞ்சுருந்தாங்க. நல்லா சுவையாக இருந்துச்சு. வாரந்தோறும் மற்ற பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் இப்படி சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். கொஞ்சம் டேஸ்ட்டாக காரம் சாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது மனித இயல்பாக இருக்குது. அப்படி தான் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தாங்க. நல்ல சுவையாக சாப்பிட்டாச்சு. காலையில் நம்ம ஆசிரியர் நவசாமி யூடியூப் சேனலில் ஒரு காணொளி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறள் புத்தகத்தை எடுத்து அப்படி ஒரு புரட்டும் பொழுது புலால் மறுத்தல் அப்படின்னு அதிகாரம் வந்துச்சு. அதில் ஒரு குறள் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் சொல்லாத குறளாக இருந்துச்சு. சரி படிப்போம், சொல்லுவோம், சிந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் 26 புலால் மறுத்தல். குறள் எண் 254. அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல் அப்படின்னா என் திருவள்ளுவர் அந்த குறளில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அருள் அப்படிங்கிற ஒரு அன்பு இரக்க குணம் அப்படிங்கிறது உயிர்களை கொள்பவரிடத்திலும் அதை கொன்று தின்பவரிடத்திலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவர்கள் மனித இனம் அல்ல, அவர்கள் அரக்கர கூட்டம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த குறளில். அருள் வேண்டும், இரக்க குணம் வேண்டும். மனிதர்களுக்கு 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு 7வது அறிவு படித்த பகுத்தறிவுவாதிகளுக்கு என்ன வேண்டும்? அன்பு. பிற உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணுங்க. அதுதாங்க அறிவு பெற்றதனுடைய அடையாளம். வள்ளுவத்தின் வழிகாட்டல் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிரை கொன்று அந்த இரத்த வாடை வர்ற அந்த சதையை தின்னு உடம்பை கொளுத்தா உங்கள் இடத்துல இறக்க குணம் எப்படி வரும்? நீங்கள் அரக்கராக தான் மாறி போவீங்க அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் இதை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாரு ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாம் எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் இரக்க குணம் வேண்டும், அது முக்கியம். நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு சாப்பிடுங்க. உங்களுடைய தனி மனித சுதந்திரம். நீங்கள் என்ன சாப்பிட்ணுங்கிறத அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் என்ன வேண்டும்? இரக்க குணம், அன்பு, கருணை, இதெல்லாம் ஒரு மனிதரிடத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் அவங்க மனிதனே இல்லை, அரக்கராக போயிடுவாங்க. எதை எடுத்துட்டாலும் கோச்சிக்கிறது, சண்டை கட்டுறது, அடுத்தவரோட அடிதடிக்கு போகிறது, இந்த மாதிரியான மனிதர்களை நாம் சராசரி மனிதர்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அரக்கர்கள், ஈவு இரக்கமற்ற அரக்கர்கள் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு மூத்த நண்பரிடத்தில் பேசும் பொழுது, ஐயா செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நானும் ஆசிரியர் தானே, இப்போ இயற்பியல் உயிரியெல்லாம் படிச்சுட்டு வந்த ஆசிரியர் தானே, இருந்தாலும் அவர் இடத்துல இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, ஏன் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. உயிர் இருக்கிறதுனால தான் செடி கொடிகள் நன்கு வளருது, அது இசை கூட கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சியில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த செடி கொடிகள்லேருந்து வர்ற கீரைகள், பயிர் வகைகள், இதை சாப்பிட்டா அப்புறம் அதுவும் ஒரு உயிரை கொல்லுவது தானே. கீரை செடியை பிடுங்கி நம்ம சாப்பிட்றதும் ஒரு உயிரை கொல்லும் செயல் தானே அப்படின்னு அவர்கிட்ட பேசும் பொழுது
அவர் அதற்கு பதில் சொல்வதற்கு கொஞ்சம் தயங்கினார். ஆமாங்க, அதுவும் உயிர் தான், இருந்தாலும் அதில் வந்து ரத்தம் இல்லை, தண்ணி இருக்குது, அதற்காக தான் நம்ம விளைவிக்கிறோம், உண்கின்றோம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். ஆகையினால் நீங்கள் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்ணுமா, மாட்டுக்கறி சாப்பிட்ணுமா, கோழிக்கறி சாப்பிட்ணுமா, வாத்துக்கறி சாப்பிட்ணுமா, இல்லை காய்கறி பருப்பு வகைகள் சாப்பிட்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தேவை என்ன, உடல் உழைப்பு என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய சுதந்திரம், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நாம் சிந்திப்பது வள்ளுவனுடைய வழியில் இரக்க குணம் வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் வந்து காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, கோபம், அடிதடி, சண்டை, சச்சரவு இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் மேலே ஒருவர் வந்து அன்பு செலுத்துவோம், நல்ல மனிதநேயம் போற்றுவோம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த அசைவ உணவு, அதாவது ஆடு கறி வெட்டுறாங்க, கோழிக்கறி வெட்டுறாங்க பார்க்குறோம். அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருக்குறளே படிக்காமல் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஒரு மாதிரியான அழுக்கு உடையெல்லாம் அணிந்து கொண்டு அந்த ஒரு துர்நாற்றத்தில் தான் பணி செய்கிறாங்க. அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படி செய்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் வந்து இப்படியே அவர்கள் துன்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து அது மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி நாம் வந்து சுவையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு சாமி தோன்றுவது உண்டு. அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இறைச்சி கழிவுகளை எங்கேயாச்சும் கொண்டு சாலை ஓரங்களில் எங்கேயாச்சும் கொண்டு கொட்டுறாங்க. அந்த வழியாக போகும்பொழுது பார்த்தா துர்நாற்றம், வாடை வீசு. ஆகையினால் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நான் இந்த மாதிரி அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்குது, கருத்தாக இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கிராமங்களில் சிற்றூர்களில் வசிக்கும் பொழுது எப்போயாச்சும் ஒரு முறை எங்களுடைய சொந்த வளர்ப்பு கோழி அதைத்தான் சாப்பிடுவோம். இப்போ மாதிரியான நகரப்பகுதிகளில் வந்து வாரத்தில் 2 முறை 3 முறையெல்லாம் வந்து அந்த இறைச்சி உணவுகளை எடுத்துக்கிறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. அது தவிர்க்கலாமா வேண்டாமா என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டியது. இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்துவது, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்கள், இரக்கம் காட்டுங்கள் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அரக்கர்களாக மாறிப்போவீர்கள் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த புலால் மறுத்த கறி தின்னா குற்றமா அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.